நாளை மாலை 6 மணியுடன் தமிழகத்தில் பார்த்தோம்னால் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்வு பெற உள்ளது. இந்நிலையில் பார்த்தோம்னால் இன்று திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டி பகுதியில் பார்த்தோம்னால் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக கும்மிடிப்பூண்டி வேட்பாளர் விஜயகுமார் அவர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அதாவது காலை 11 மணி முதல் பார்த்தோம்னால் மாலை 4 மணி வரை காவல்துறை விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி அளித்திருந்த நிலையில் காலை 9 மணி முதலே பார்த்தோம்னால் விஜய் காணுவதற்காக அவரது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பார்த்தோம்னால் பஞ்சட்டி பகுதியில் உள்ள சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறங்களிலும் பார்த்தோம்னால் கூடியிருந்தனர். குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்தோம்னால் விஜயை காணுவதற்காக காலை 9 மணி முதலே கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பார்த்தோம்னால் தங்களது குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் என அனைவரும் பார்த்தோம்னால் அந்த சாலை ஓரங்களில் இருபுறங்களிலும் குவிந்திருந்தனர். இந்நிலையில் பார்த்தோம்னால் விஜய் அவர்கள் அதாவது சென்னை பகுதியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தை நோக்கி வரும்போது பார்த்தோம்னால் காவல்துறையினர் ஆங்காங்கே தடுப்புகளை ஏற்படுத்தி நிர்வாகிகள் உடன் வரக்கூடாது என்பதற்காக காவல்துறை வாகனங்கள் விஜய் சூழ்ந்து கொண்டு வந்தது. எனினும் பார்த்தோம்னால் கட்சி தொண்டர்கள் அதை பொருட்படுத்தாமல் பார்த்தோம்னால் சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் பார்த்தோம்னால் குழுமிலிருந்து விஜயை காணுவதற்காக அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த விஜய் அவர்களுக்கு வரவேற்பு அளித்து அவர்களுக்கு அம்பேத்கர் படம் அதே போன்று பல்வேறு கட்சி படங்கள் உள்ளிட்ட படங்களை பரிசாக வழங்கி உற்சாக வரவேற்பினை அளித்தனர். இதனால் பார்த்தோம்னால் சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையினர் எந்த வாகனத்தையும் அனுமதிக்கவில்லை. குறிப்பாக விஜய் வாகனத்தை வரும் வழியில் பார்த்தோம்னா முழுவதுமே அந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் தற்போது விஜய் அவர்கள் திறந்த வேலையில் நின்றவாறு கையை செய்தவாறு கும்மிடிப்பூண்டி வேட்பாளருக்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். எனினும் அவர் இங்கு பேசவில்லை. இது அவரது கட்சி நிர்வாகிகளிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் விஜயை காணுவதற்கு இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது.